இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்செயலாளன் என்றால் ஊரா நாட்டில் ஒழிப்பை நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புலை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் ஒருத்தன் கிடையாது. தாயை பணித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பணித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்க. என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை? தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பார்ப்போம். பெத்லகேம், ஜெருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. இயேசுக்கு புரியுது என்ன தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடே. என்னடா கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாடே, பாங்கு தாண்டா, பாங்கொழி ஒன்று தாண்டா அரவல கேட்கும். திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். வழிவா தெரியும், போய் வேணா பாரு.